வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 10ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களானது நிகழப் போகிறது, இந்த ஒரு விஷயங்களானது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, இவர்களுடைய வாழ்க்கையானது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த வைகுண்ட ஏகாதசியின் போது பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விரத வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதங்கள் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசியாகும். இந்த ஏகாதசி விரதங்களை இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையுமே தரக்கூடியதாகும். தோறும் 2 ஏகாதசி வீதம் வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வந்தாலுமே மார்கழி மாத வளர்வரையில் வரக்கூடிய ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி தான் அனைத்து ஏகாதசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் விரதங்களை இருந்து இரவு கண் விழித்தால் பாவங்களானது நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனால காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதங்களை கடைபிடிப்பது வழக்கமாகவும் வைத்துள்ளனர். வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அமைந்துள்ளதுனால கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது. இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பெருமாள் வழிபாடுகளை தவறாமல் செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களானது ஏற்படும். வைகுண்ட ஏகாதசியின் போது தான் பார்த்தீங்கன்னா வைணவ தலங்களில் சொர்க்கவாசலானது திறக்கப்படும். இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது. பெருமாளை போற்றி வழிபட வேண்டும் என்பதே ஐதீகம். ஸோ இந்த நாளை தவற விடாமல் இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும், பகலில் தூங்கக்கூடாது. ஜனவரி 10ஆம் தேதி காலை சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்கலாம். அவர்களினுடைய பணி அங்கீகாரத்தையும் வெகுமதியும் கொண்டு வரக்கூடும். இப்போது நல்ல சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நிறுவன மேம்பாட்டிற்கான உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உங்கள் சக பணியாளர்கள் இப்பொழுது ஆதரிப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் குறைந்த முதலீட்டில் தொழிலை தொடங்கலாம். வியாபாரம் செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கு காத்திருக்கும் போது பொறுமையானது தேவை. காதலிப்பவர்கள் கடினமான நேரத்தை பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடுங்க. உங்களுடைய பங்குதாரர் எரிச்சலுடன் இருந்தால் உங்கள் கோபத்தை இழக்காதீர்கள். திருமணமான பூர்வீகவாசிகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தங்களுடைய மனைவியுடன் சில பிரச்சனைகள் மற்றும் சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். உங்களுடைய உடல்நிலையானது சீராக இருக்கும். மேலுமே கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உறவுமுறை முடிவுகளை எடுக்கும்போது வெளியாட்களிடம் பேசுவதை தவிர்க்கவும். திருமணமானவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலைகள் என்று பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்கள் நிலையான நிதிநிலையை பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுடைய நிதி முன்னேற்றத்திற்கு உதவும். முதலீடு செய்ய விரும்புபவர்கள் தங்களுடைய திட்டங்களை தொடரலாம். பங்குச்சந்தை வியாபாரம் செய்பவர்கள் இப்போது கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியுங்க. மேலுமே அவர்களினுடைய முயற்சிகளானது அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பானது சாத்தியமாகுங்க. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உங்களுடைய சக ஊழியர்கள் ஆதரிக்கலாம். ஐடி துறையில் உள்ள கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய இலக்குகளை அடையலாம் மற்றும் வெகுமதிகளையும் பெறலாம். ஊடகம் மற்றும் சினிமா துறையில் உள்ள கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்பினுடைய பலனை அறுவடை செய்ய சிறிது காலங்களானது காத்திருக்க வேண்டும். உற்பத்தி
துறையில் உள்ள கன்னிராசிக்காரர்கள் மேல் நிர்வாகத்துடன் பார்த்தீங்கன்னா பழகும்போது நிதானமாக இருந்து கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடியவர்கள், தொழில் தொடங்கும் எண்ணத்துடன் விளையாடும் கன்னிராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் பார்த்தீங்கன்னா செயல்பட வேண்டும் மற்றும் குறைந்தபட்ச ஆரம்ப முதலீடுகளை செய்ய வேண்டும். இது உங்களுடைய நிதி அபாயத்தை நன்கு நிர்வகிக்க உதவும். ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான பணம் தாமதமாகலாங்க. அதனால பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். பணப்புழக்க சவால்களை எதிர்கொள்ள அமைதியான கண்ணோட்டத்தை பராமரிக்க வேண்டும். உங்களுடைய வியாபார முயற்சிகளில் கூட்டாண்மைகளை உருவாக்காதீர்கள். உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் அனுபவிக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும். இருப்பினுமே பெற்றோரினுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கலாங்க. அவர்களுக்கு அதிக கவனமும் கவனிப்பும் தேவைப்படலாம். கட்டத்தில் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளால் மனக்குழப்பங்களானது ஏற்படலாம். பயணங்களில் இருந்து வந்த தடங்களானது நீங்கும். 6ஆம் இடத்தில் சனி இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் பார்த்தீங்கன்னா இருந்த தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு நீங்கும். போட்டிகளானது சமாளிக்கக்கூடிய திறமைகளும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படுங்க. சக ஊழியர்களின் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது மாறும். குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளானது அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசல்களானது மறைந்து ஒற்றுமையானது ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பானது அதிகமாகும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்களானது உண்டாகலாங்க. யோசித்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையே தரும். கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடும். பழைய பாக்கிகளானது வசூலிப்பதில் வேகத்தை காண்பீர். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனையில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். வீண் வாக்குவாதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாங்க. கவனமாக படிப்பது நல்லது. மேலுமே தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாம். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய செயல்களில் வேகங்களானது பிறக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்தவர்கள், மருத்துவர்கள், ரசாயன துறையில் உள்ளவர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய துறையில் வளர்ச்சியை காணலாம். நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்க பெறுவீர்கள். மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பார்கள். கலைத்துறையினர்களினுடைய எண்ணங்களானது இப்பொழுது ஈடேறும். சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகளானது குவியுங்க. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும். நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் மிக சாதுரியமாக கையாள்வீர்கள். உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்வார்கள். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். எதையுமே ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். தெய்வ நம்பிக்கையிலும் சடங்குகள் சம்பிரதாயங்களிலுமே நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய செயல்பாட்டினால் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மைகளானது ஏற்படும். மங்களக்காரகன் செவ்வாய் ராசியில் இருப்பதனால உங்களுக்கு நிலம், வீடு, மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்களானது விலகி நன்மையும் உண்டாகும். குடியிருக்கக்கூடிய வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டுங்க. வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலங்கள் இது. தொழிற்துறையாளர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுக்கவே பணியானது இருக்கும். வேலையாட்கள் அமைதியாக போவார்கள். கலைத்துறையினருக்கு நற்பெயர்களும் கீர்த்தியும் சேரும். அரசியல் துறையினருக்கு பொருளாதார வசதிகளும் பெருகவும் வாய்ப்பான காலங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியங்களானது ஏற்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு ஏற்பட்டாலுமே எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்களானது உண்டாகும். ஸோ கவனங்கள் தேவை.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.